கசார்களின் அகராதி. செர்பிய எழுத்தாளர் மிலோராத் பாவிச் எழுதிய ஒரு நாவல் தான் இந்த கசார்களின் அகராதி. டிக்ஷனரி ஆஃப் கசார்ஸ், இந்த செர்பிய நாவலோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் கசார்களின் அகராதி. இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப நவீனமான ஒரு வித்தியாசமான புத்தகம். எப்படின்னா, பொதுவாக நாவல்ங்கிறது எப்படி இருக்கு, அட்டியாட்டியா பிரிச்சிருக்காரு, பாராக்களை. இந்த நாவல் முழுக்க முழுக்க அகராதி வடிவில் எழுதப்பட்டிருக்கு. அகராதினா இப்ப ஒரு புரிய டிக்ஷனரியில எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை போட்டிருப்பாங்களே, அது மாதிரி ஒவ்வொரு பேரையும் போட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குணநலங்க, ஒவ்வொரு வாழ்க்கை நடந்த சம்பவங்கள், கதாபாத்திரத்தை பத்தி விளக்கம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு புதுமையா இருக்கு பாருங்க. அதுதான் இந்த கசாரின் அகராதி. உலகம் முழுக்க இருக்கிற இலக்கிய வாசகரால கொண்டாடப்படுறதாம இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஆணிய பிரதி, பெண்ணிய பிரதி அப்படின்னு 2 விதமா எழுதப்பட்டது. ஒண்ணும் ஒரு 19 வரி மாறி இருக்கு. அதான் ஆணிய பிரதி, பெண்ணிய பிரதி. மற்றபடி கதையெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. புதுமை மேல புதுமையா இருக்கிறது இந்த மிலோராத் பாவிச் டிக்ஷனரி ஆஃப் கசார்ஸ், தமிழாக்கமான கசார்களின் அகராதி. இந்த புத்தகம் தமிழுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா இந்த புத்தகம் வாய்மொழி வரலாறா ஆயிப்போடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தமிழுக்கு வரது. எங்க மாதிரி இலக்கிய வாசகர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு காலத்துல ஏதோ தூரத்துல கேட்ட புத்தகம் மாதிரியே தெரியும். எங்க பார்த்தாலும் கசான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தவிர இந்த புத்தகத்தை பத்தி நட்டையை கூட பார்க்க முடியும். ஏன்னா இப்ப மாதிரி அப்ப எல்லாம் ஒரு இணைய தொடர்போ இல்ல இந்த மாதிரி புத்தகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ அமையாத ஒரு காலம். அதனால அதுவும் இல்லாம இங்கங்க படிக்க ஆசையே இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. அங்கதான் பெரும்பாலும் அந்த புத்தகம் கிடைக்கும். எப்படி சொல்றதுன்னா இந்த சில ஊர்கள் சொல்ல வேணாம், சில தலைநகரங்கள் வச்சுங்களேன், அங்கெல்லாம் புத்தகம் படிக்க ஆட்கள் குறைவு. ஆனா அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் எழுத கிடைக்கும். ஆனா இங்க நம்ம மாதிரி இலக்கிய வாசகம் எல்லா ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்காது. ஆனா இப்ப இந்த புத்தகம் தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இந்த புத்தகம் அந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இத இலக்கியத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க, உலக இலக்கியத்தை படிச்சா ரசிக்கன்னு நினைக்கிறவங்க, உலக இலக்கியத்துல முக்கியமான இந்த மாதிரியான நாவல்களை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த கசார்களின் அகராதி.